அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ரிசர்வ் வங்கி பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு அமைப்பு சட்டம் 2007 கீழ் அபராதங்கள் மற்றும் விதிமுறைகளை திருத்தியுள்ளது. இதன் விளைவாக அங்கீகரிக்கப்படாத பணம் செலுத்துவதற்கோ அல்லது பரிவர்த்தனைகளில் ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாததற்கோ அபராதங்கள் இப்போது மிக அதிகமாக இருக்கும். திருத்தப்பட்ட வழிகாட்டுதலின்படி அனுமதியின்றி கட்டண முறையை இயக்குவது அல்லது அதிகாரிகள் கோரும் தேவையான தகவல்களை வழங்க தவறுவது கடுமையான அபராதத்தை விதிக்கும். இதை தவிர ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்களை பின்பற்றாதது மற்றும் KYC மற்றும் AML விதிமுறைகளை மீறுவது நிதி குற்றமாக கருதப்பட்டு அபராதமும் விதிக்கப்படும். மேற்கண்ட நிதி தவறுகளை செய்தால் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அல்லது அவர்களுக்கு மோசடி தொகையின் 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும். இந்த இரண்டில் அதிக தொகையை அபராதமாக வசூலிக்க ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் உள்ளது. இந்த அபராதத்தை செலுத்த தவறுவது கடுமையான நிதி குற்றமாக கருதப்படும். மேலும் முதல் நாளுக்கு பிறகு ஒவ்வொரு நாளுக்கும் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். அபராதம் விதிப்பதற்கான நடைமுறைகளையும் ரிசர்வ் வங்கி விளக்கியது. அவர்களின் கூற்றுப்படி மீறல் தொடர்பாக விளக்கம் கேட்டு முதலில் ரிசர்வ் வங்கியிடமிருந்து நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. சில நேரங்களில் நீங்கள் தனிப்பட்ட விசாரணைக்கும் அழைக்கப்படலாம். கூட்டு ஒப்பந்தம் கோரும் நிறுவனங்கள் தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். அபராதத்தை விட கூட்டுத்தொகை 25% குறைவாகவும் இருக்கலாம். அறிவிப்பு வெளியிடப்பட்ட 30 நாட்களுக்குள் அதை செலுத்தவும் வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் அபராதம் அல்லது கூட்டுத்தொகையை செலுத்த தவறினால் அது குற்றச்செயலாக கருதப்பட்டு நடவடிக்கையும் எடுக்கப்படும். நிறுவனங்கள் தங்கள் வருடாந்திர நிதிநிலை அறிக்கைகளில் அபராதங்கள் தொடர்பான தகவல்களை வெளியிட வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. அந்த விவரங்கள் ரிசர்வ் வங்கியின் இணையதளத்தில் வைக்கப்படும் என்றும் அது கூறியது. இந்த திருத்தப்பட்ட விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வரும் எனவும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. டிஜிட்டல் பணப்பைகள், ப்ரீபெய்ட் கட்டண கருவிகள் மற்றும் UPI போன்ற டிஜிட்டல் கட்டண முறைகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதை அடுத்து பரிவர்த்தனைகளை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்ற இந்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக RBIயும் தெரிவித்துள்ளது.